ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் அந்த கண்ட்ரில ஒரு டிராஃபிக் வயலேட் பண்ணாம இருக்கிறதுக்கோ இல்ல ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கோ ரூல்ஸ் போடுறது காமன். பட் இதுக்கெல்லாம் கூடவா ரூல்ஸ் போடுவாங்கன்னு கேட்குற அளவுக்கு நிறைய ஸ்ட்ரேஞ்ச் ரூல்ஸ் இன்னைக்கும் நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்கு. அதுல ஒரு 10 ஸ்ட்ரேஞ்ச் ரூல்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மீ வித் லாஜிக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சமோவாங்கிற ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஸ்ட்ரேஞ்ச் ரூல் பத்தி தான் பார்க்க போறோம். சோஷியல் மீடியால இந்த கண்ட்ரில ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பர்த்டேவை மறந்துட்டா அது ஒரு கிரைம்னு மென்ஷன் பண்ணாங்க. அது ரொம்ப வைரலும் ஆச்சு. பட் ட்ரூத் என்னன்னா, அப்படி பர்டிகுலரா பர்த்டே டேட்டை மிஸ் பண்றது கிரைம்னு ஒரு ரூல் இல்ல. சமோவால இருக்கிற ரூல் மேரேஜோட ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி. சமோவால அவங்க ஹஸ்பண்ட் ரிப்பீட்டடா ஒய்ஃபை நெக்லெக்ட் பண்றதோ இல்ல எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் கொடுக்கறது இல்ல பப்ளிக் பிளேஸ்ல டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா அந்த ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் தர பட்சத்துல கவர்மெண்ட் இன்டர்வென் ஆகி இனிஷியலா மீடியேஷன் வார்னிங்ல ஆரம்பிச்சு எக்ஸசிவ் ஃபைன் வரைக்கும் போறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. பர்த்டே இஷ்யூ இல்லை, நெக்லெக்ட் தான் இஷ்யூ. அடுத்து பார்க்க போற ரூல் அனிமல் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரூல். இட்லியில டூரின் சிட்டில டாக் ஓனர்ஸ் அவங்க பெட்டை மினிமம் த்ரைஸ் அ டே வாக்கிங் கூட்டிட்டு போகணும். இந்த ரூல் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஏர்லியர் பெட் ஓனர்ஸ் அவங்க பெட்ஸ்க்கு ப்ராப்பரான கேர் கொடுத்து ரெஸ்பான்சிபிளா பாத்துக்கல. இதனால கவர்மெண்ட் இன்டர்வென் ஆகி இந்த மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. பெட் இருந்தா கேர் ஆப்ஷனல் இல்லை. நெக்ஸ்ட் கிரீஸ்ல அக்ரோபோலிஸ் மாதிரி ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்ஸ்ல ஹை ஹீல்ஸ் போடக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. பட் இது ஒரு ஃபேஷன் ஓரியன்டட் ரூல் இல்ல, இது ஒரு ஹெரிட்டேஜ் ப்ரொடெக்ஷன் லா. இந்த ஹை ஹீல்ஸ்ல இருக்கிற ஷார்ட் எட்ஜ் பாயிண்ட் அந்த மான்யூமெண்ட்ஸை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு இந்த ரூல் போட்டிருக்காங்க. ஃபேஷன் டெம்பரரி, ஹிஸ்டரி பெர்மனன்ட். நம்ம ஊர்ல பைக்லயோ கார்லயோ போறப்போ பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா எய்தர் ஓரமா ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுவோம் இல்ல டோ பண்ணிட்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் போவோம். பட் உங்க வண்டியில ஃபியூவல் தீர்ந்து போச்சுன்னா அது ஒரு கிரைம்னு சொல்றாங்க. எஸ், ஜெர்மனில ஆட்டோபேன்னு ஒரு மேசிவ் மோட்டோவே இருக்கு. அந்த மோட்டோவேல டிராவல் பண்றப்போ உங்க வண்டி ஃபியூவல் இல்லாம நின்ட்டா அது ஒரு கிரைம். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீட் ஹைவேல அன்எக்ஸ்பெக்டடா ஒரு கார் ஸ்டாப் ஆகுறது ரொம்பவே டேஞ்சர். இத அந்த கவர்மெண்ட் ஒரு நெக்லிஜென்ஸா பாக்குறாங்க. சிங்கப்பூர்ல சூவிங் கம் சேல் பண்றது பேன். ஒரு சில மெடிக்கல் அண்ட் நிக்கோட்டின் கம்ஸ் தவிர அங்க நார்மல் சூவிங் கம் சேல் பண்ணக்கூடாது. இதுக்கு ரீசன் என்னன்னா, நிறைய பீப்புள் எஸ்பெஷலி டூரிஸ்ட் பீப்புள் பப்ளிக் பிளேஸ்ல சூவிங் கம் ஸ்டிக் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்றதுக்கும் சிட்டியை கிளீன் ஆகுறதுக்கும் கவர்மெண்ட் இந்த ரூலை கொண்டு வந்துச்சு. கிளீன் சிட்டி பில்ட் பண்ண டிசிப்ளின் தேவை. டென்மார்க்ல கவர்மெண்ட் ப்ரிப்பேர் அண்ட் அப்ரூவ் பண்ண ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு நேம் செலக்ட் பண்ணி தான் அங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும். அப்படி இல்லாம அந்த லிஸ்ட்ல இல்லாத பேர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். என்ன ரீசன்னா, பேபிஸ்க்கு ஹார்ம்ஃபுல் அண்ட் எம்பாரசிங்கான நேம்ஸ் இருக்கக்கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. பிரான்ஸ்ல எந்த ஒரு பிக்குக்கும் நெப்போலியன் பேர் வைக்க கூடாதுன்னு அங்க ஒரு லா இருக்கு. பிகாஸ் நெப்போலியன் இஸ் தேர் கண்ட்ரிஸ் நேஷனல் சிம்பிள். இது இன்னைக்கு ரொம்ப ரேரா என்ஃபோர்ஸ் பண்ணாலும் அந்த ரூல் புக்ல இருக்கிற ஒரு லா இது. ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்றது ரொம்ப டேஞ்சர். அது வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, அனிமல்ஸா இருந்தாலும் சரி. எஸ், யூகேல பப்ளிக் ரோட்ல நீங்க ஒரு மாட்டு வண்டி ஹேண்டில் பண்றப்ப கூட ட்ரிங்க் பண்ணியிருந்தா அது ஒரு கிரைம். அரிசோனால சக்போரோ கேக்டஸ்னு ஒரு பிளான்ட்டை கட் பண்ணா அப் டு 25 இயர்ஸ் வரைக்கும் பிரிசன் டைம் கிடைக்கும். இது அந்த நாட்டோட ஒரு எக்கலாஜிக்கல் பிளஸ் ஒரு நேஷனல் சிம்பிள். ஸோ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. வெனிஸ்ல செயின்ட் மேரி ஸ்கொயர்ல பீஜியன்ஸை ஃபீட் பண்றது இஸ் இல்லீகல். எஸ், பிகாஸ் பீஜியன்ஸோட டிராப்பிங்ஸ் அந்த ஏன்ஷியன்ட் ஸ்டாச்சுஸை ஸ்லோவா டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு. ஸோ அதனால இந்த கவர்மெண்ட் இந்த லாவை கொண்டு வந்திருக்கு. ஒன்ஸ் டிஸ்ட்ராய்ட் ஹிஸ்டரிக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. நம்ம இப்ப பார்த்த எல்லா லாஸுமே ஸ்ட்ரேஞ்சா, வியர்டா, கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் ஒரு காமன் பேட்டர்ன் இந்த எல்லா ரூல்ஸ்லயுமே இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஃப்ரீடம் மிஸ்யூஸ் ஆனா ரூல்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வரும். ஸோ ஃப்ரீடம்னா நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிறது இல்ல, பண்றது மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்க கூடாதுன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கிறது தான். ஸோ until next time, thank you everyone, bye.